ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிகிற வரைக்கும் 13 to 14 வீக்ஸ் வரைக்கும் சில விமனுக்கு 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும். பட் வித் மெடிசன்ஸ் அது சப்சைட் ஆகிடும். சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு கூட நம்ம அதை கொஞ்சம் ப்ளீடிங்கெல்லாம் நிறுத்துவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 80 to 90% அது தானாக நல்லா ஆகி வந்துடுவாங்க. ஆனால் 10 to 20%, அதாவது 10ல் ஒருத்தர் 2 பேருக்கு லேசாக ப்ளீடிங் ஆகும். பட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே நல்லா ப்ளீடிங் வந்து பேபி அபார்ஷனே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆச்சுன்னா வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் தான் இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ளீடிங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவோம். ஸோ அதுக்காக இந்த ஹிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி நல்லா தான் போயிட்டு இருந்தது, சடனாக எனக்கு ஒரு ப்ளீட் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் ட்ரைமஸ்டர், தட் இஸ் ஃப்ரம் 14 வீக்ஸ்லேருந்து 28 வீக்ஸ் வரைக்கும். இந்த டைமில் ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் ஆகிறதுக்கு மோஸ்ட் காமனான காஸ் வந்து ஏதாவது ட்ராமா. நீங்கள் ஏதாவது விழுந்திருப்பீங்க, வலிக்கு விழுந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது டெஸ்கில் பெஞ்சில் இடிச்சிருப்பீங்க, இல்லை ட்ராவல் பயங்கரமாக தூக்கி தூக்கி போடுற மாதிரி ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஸ்பாட்டிங் ஆகும். லோ லையிங் பிளசண்டா ஆர் பிளசண்டா ப்ரீவியா, அதாவது நஞ்சுக்கொடி கீழே இருக்குது அப்படின்னா, இம்ப்ளான்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிடும். பட் சில பேருக்கு கீழே இருக்கிறப்போ சடன்னாக ஒரு 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 கஷ் ஆஃப் பிளட் வரும். அது பார்க்க ஸ்கேரியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், எப்போ ப்ளீடிங் ஆனாலும் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பேபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ப்ளசண்ட்டாக கீழே இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிருக்கு, டோன்ட் வெரி, கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருங்க, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்தா மோஸ்ட் ஆஃப் த ப்ளீடிங் சப்சைட் ஆகிடும். வெரி ரேர்லி ப்ளீடிங் ஸ்பாட்டிங்னு ஹாஸ்பிட்டல் போகிறப்போ நம்ம டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ், சர்விக்ஸ் நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இது செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் வரும். எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் சடன் பெயின்லெஸ் சர்விக்கல் டைலட்டேஷன் அண்ட் அது குழந்தை வெளியில் வந்துடும். அவங்களுக்கு சில பேருக்கு அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகி கூட அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதுவும் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். உங்கள் ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ப்ரெக்னன்சியை நம்மளால் காப்பாற்ற முடியலைனாலும் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸை நம்ம டெஃபினட்டாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ப்ரொஃபிலாக்டிக் சர்விக்கல் ஸ்டிச் போட்டு.